पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 7th சாப்டர் ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞான விஞ்ஞான யோகத்தில் நேற்று லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்? 23வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அந்தவத்து பலம் தேஷாம் பவத்யல்பமேதசாம். அந்தவத்து பலம் தேஷாம் பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்பமேதசாம், அல்பமேதசாம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் அல்ப புத்தி, மேதஸ்னா புத்தின்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியான புத்தி இருக்கோ, விவேகம் இல்லையோ, நிறைய தீவிரமாக யோசிக்கிற தன்மை இல்லையோ, அப்படிப்பட்ட அல்ப புத்தி உடையவர்கள் என்ன பண்ணுறாங்க? கம்மியாக இருக்கிற யோசிப்பு இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிறைய கர்மாக்களை பண்ணுறாங்க, ஆராதனைகளை பண்ணுறாங்க. அந்த ஆராதனைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன பலன்களை கேட்குறாங்களோ அது எல்லாம் அந்தவத்து, அந்த பலன்கள் எல்லாம் முடிவை உடையதாகவே தான் இருக்கு. இந்த ஜென்மத்திலேயே முடிஞ்சிருது. இல்லை பரலோகத்துக்கு போனாலும் கூட பார்த்தீங்கன்னா க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தின்னு கீதாவில் சொல்ல போகுது. நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாலும் கூட அதுவும் பார்த்தீங்கன்னா டைம் பீயிங்க்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் விசா தீர்ந்து போனோன்னா திரும்ப அனுப்பிடுவாங்க இந்த லோகத்துக்கே. அப்போ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த பலன்களை நம்ம கேட்டாலும் அந்த பலன்கள் ஒரு டைம் பீயிங்கில் இருந்து ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது நித்தியம் அப்படின்னு நினைக்கிறோம். நித்தியம் இல்லை. எல்லா பலன்களும் நம்ம கேட்குற பலன்கள் லோகத்தில் எதை அடைஞ்சாலும் அது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் இருக்கு. இப்போ நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது மறுநாள் இல்லாமல் போயிடுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால அந்தவத்து, அது எல்லா பலன்களும் முடிவை உடையதா இருக்கு, அனித்தியம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா தேவதையை பூஜிப்பவர்கள் என்ன ஆகுறாங்க? தேவதையை அடைகிறார்கள். தேவான் தேவயஜோ யாந்தி, தேவயஜோ தேவான் யாந்தி. தேவதையை பூஜிப்பவர்கள் தேவதையை அடைகிறாங்க. ஆனால் போனீங்கன்னா தேவதையை அடைச்சிட்டு என்ன ஆகணும்? திரும்பவும் வரணும், ரிட்டர்ன் வரணும், தீர்ந்து போனதுக்கு அப்புறம் பலன் தீர்ந்து போனோன்னு. அதே மாதிரி இந்த லோகத்தில் எதை அடைஞ்சாலும் பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் கூட பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரணும். சாயுஜ்ய பதவியை தவிர்த்துட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாரும் பிரம்மலோகத்தையே அடைஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரணும். அதனால பார்த்தீங்கன்னா தேவதையை உபாசிப்பவர்கள் தேவதையை அடைகிறார்கள். அதே நேரத்தில் மத்பக்தா யாந்தி மாமபி, என்னுடைய பக்தர்கள் என்னையே அடைகின்றார்கள் அப்படின்னு ரொம்ப இதா சொல்லியிருக்கார். பகவான் எப்படிப்பட்டவர்? அனித்தியமா அப்படின்னா இல்லை இல்லை, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பகவான் பார்த்தீங்கன்னா சாட்சாத் ஆத்மஸ்வரூபமா இருக்கார். அவர் அடைஞ்சோம் அப்படின்னா நித்திய முக்த சுத்த சுபாவமா நம்ம ஆயிடலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்துக்கு வரவே வேண்டாம். அதனால பகவானை பூஜிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. மற்ற தேவதைகளை உபாசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்காது? முடிவான பலன், நித்திய பலன் கிடைக்காது. இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிட்டோவா இருக்கிறது. 9:23 போட்டுக்கிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். 9:23 வரிசையா இருக்கு. ஒவ்வொன்றா சொல்றார். 9:23, 9:24, 9:25. 9:23, 25 மட்டும் எழுதிங்க. 9வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். ஏப்யன்யதேவதா பக்தாஹ யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்யவிதிபூர்வகம். நம்ம நிறைய தேவதைகளை பார்த்தீங்க அப்படின்னா உபாசனை பண்றோம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தேவதை இருக்கு. ஏ அப்பி அந்நிய தேவதாக பக்தாக, யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தர்யாமியும் சூத்ராத்மாவையும் விட்டுட்டு சிவபெருமானையும் விஷ்ணுவையும் விட்டுட்டு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தேவதைகளை எல்லாத்தையும் உபாசிக்கிறார்களோ, சின்ன சின்ன தேவதைகள் நிறைய இருக்கு. அந்நிய தேவதா பக்தாக, பக்தர்களா இருந்துக்கிட்டு மற்ற தேவதைகளை யஜந்தே பூஜிக்கிறார்களோ. எப்படி? ஸ்ரத்தையான்விதாக, ரொம்ப ஸ்ரத்தையோட பூஜிக்கிறாங்க. எவ்வளோ தேவதைகள் இருக்கு.
ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்ரத்தையோட பண்றாங்க. அது மாதிரி பூஜை பண்றவங்க தேபி மாமேவ பஜந்தி யஜந்தி. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா என்னதான் பூஜை பண்றாங்க அவர்களும் கூட. அப்ப எந்த ஃபார்ம்ல நீங்க வேணாலும் தேவதைகளை வந்து உபாசனை பண்ணிக்கங்க. ஆனா வாஸ்தவத்துல என்னது, அவர்கள் என்னையே பூஜிக்கிறார்கள். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிதி பூர்வகம். அவங்களுக்கு விதி தெரியாம என்ன பண்றாங்க, பகவானை எப்படி பூஜிக்கணும்ன்றது தெரியாம, எப்படி பாவிக்கணும்னு தெரியாம என்ன பண்றாங்க, அந்தந்த ஃபார்ம்ல இருக்கிற தேவதைக்கு ஏத்த மாதிரி பண்றாங்களுடைய உள்ள இருக்கிற சூத்திராத்மாவையும் உள்ள இருக்கிற அந்தர்யாமையும் அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வாஸ்தவத்துல என்னதான் பூஜிக்கிறார்கள். அப்ப நம்ம எந்த ரூபத்துல வேணாலும் நீங்க பூஜை பண்ணுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பூஜை பண்ற ரூபம் நமக்கு பிடிச்சதா இருக்கு. அதுக்காக தான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூபங்களை கிரியேட் பண்ணியிருக்கார், தேவதா ரூபம். ஆனா வாஸ்தவத்துல உள்ள என்ன இருக்கு, உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரமேஸ்வரன் தான் இருக்கார். அதை புரிஞ்சுக்கிட்டு சூத்திராத்மா தான் ஒருத்தர் தான் இருக்கார், ஹிரண்ய கர்ப்பர் பேரு. அவரிடத்துல தான் இது எல்லா தேவதா ரூபங்களும் கனெக்ட் ஆயிருக்கு, கோர்க்கப்பட்டிருக்கு. சூத்திரே மணிகனாய்வ, இது எல்லாம் ஹிரண்ய கர்ப்பரோட ரூபம் தான் அப்படின்னு புரிஞ்சு நம்ம பக்தி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த தேவதா ரூபத்திலையும் நீங்க என்ன பண்ண முடியும், நல்ல பக்தி பண்ணலாம், எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சுப்பிரமணிய சுவாமிக்கு போவேன். என்னோட குருநாதர் வடவேதி சுப்பிரமணியர் கோயிலுக்கு போகிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகிறது. சனிக்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நித்தியம் வந்து பூத்தநாராயணர் கோயிலுக்கு போகிறது. டெய்லி சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணுறது. என்ன சாமி நீங்கள் இத்தனை தேவத்தையை உபாசனை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி அம்மாவை பக்கத்தில் வச்சுருக்கேன், தட்சிணாமூர்த்தியை வச்சுருக்கேன். ஐயோயோ சாமி என்ன சாமி இவ்வளோ தேவதையா அப்படின்னு. ஆனால் நான் பார்க்கறது எல்லாமே எல்லா தேவதைக்குள்ளாரையும் இருக்கிறது யாரு, ஹிரண்ய கர்ப்பர் தான் இருக்கின்றார். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு பார்த்து பூஜை பண்ணும்போது அது மாதிரி போட்டு நமஸ்காரம் பண்ணும்போது என்ன இருக்குன்னா வெளியில எந்த வேஷம் வேணா இருக்கட்டும், ஆனா உள்ள இருக்கிறது ஒரே பரமாத்மா தான் இருக்கார். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விதவிதமான தேவதைகளை பூஜிக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதாவது அது மாதிரி பூஜிக்கிறவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா 25:9-25 தான் ரொம்ப ஆப்டானது. இங்க சொல்றேன், யாந்தி யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ருவ்ரதாஹ பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோபிமான். இது அப்படியே இப்ப நம்ம பார்த்திருக்க இந்த ஸ்லோகம் இருக்கு 23 இருக்கு பாத்தீங்களா. 7:23 என்ன இருக்கோ அது அப்படியே 9:25 இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, யாந்தி தேவவ்ரதா தேவான். யாரு வந்து பாத்தீங்கன்னா அந்நிய தேவதைகளுக்கான விரதங்களை எடுத்துக்கிட்டு பண்றாங்களோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேவதைகளையே அடைகிறார்கள். அக்னியை உபாசனை பண்ணா அக்னியை அடைவீங்க, வாயுவை உபாசனை பண்ணா வாயுவை அடைவீங்க, நவகிரகங்கள்ல இருக்க தேவதைகளை உபாசனை பண்ணா அந்த நவகிரக தேவதைகளை அடைவீர்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பித்ரூன் யாந்தி பித்ருவிரதாக. யாரெல்லாம் பித்ருக்களை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பித்ரு தேவதைகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம குல வழக்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பித்ரு தேவதைகளை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். பித்ரு தேவதைகள்னா என்னது பிராக்கெட்ல போட்டுக்கலாம். என்னன்னா மேல இருக்க பித்ரு தேவதைகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம இப்போ அதிகமா பண்றது என்னன்னா குலதேவதான்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த குலதேவதைகள்ல எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம குலத்துல முன்னாடி வாழ்ந்துட்டு ரொம்ப அஃபெக்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே உயிர விட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரிய மனம் இல்லாமல் இங்கேயே வந்து ரொம்ப அபிமானத்தோட இங்கேயே தங்கி இந்த குடும்பத்துக்கே நான் எல்லாம் பண்ணுவேன்னு நின்றோம். அந்த தேவதையை தான் நம்ம என்ன பண்ணுறோம் குலதேவதா அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு எங்கேயாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கல்லோ ஏதோ இருக்கும், நம்ம போய் அந்த கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படையெல்லாம் போட்டு வருவோம். அதுக்கு ஒரு பேர் வச்சு இது பண்ணுவோம். நமக்கு தெரியவே தெரியாது, அது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். பரம்பரையா இந்த குலதெய்வத்தை வழிபாடு நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னது பித்ரு வழிபாடுக்குள்ளதான் வந்துடும். உங்களோட ஃபேமிலியில முன்னாடி இருந்தவங்க. அப்ப யாரெல்லாம் பித்ரு வழிபாடு பண்றாங்களோ, நான் வந்து பாத்தீங்கன்னா நான் நார்த் இந்தியாவில இருந்ததுனால
நிறைய பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சரோவருக்கும் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிண்டம் வைக்கிறது அப்படின்னு ரொம்ப பித்திருக்களோட பூஜையில ரொம்ப திருட விரதம் இருக்கவங்க இருக்காங்க. எங்கெல்லாம் தீர்த்தம் இருக்கோ, எங்கெல்லாம் சரோவர் தீர்த்தம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் போய் பித்திருக்களுக்காக பிண்டம் வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-75 வயசுக்கு மேல, இப்பெல்லாம் ரொம்ப 90 வயசுக்கு மேல இருக்கும். ரொம்ப நியமத்தோட என்ன பண்ணுவாரு அப்படின்னா பத்ரிநாத் போவாரு, காசி போவாரு, அலகாபாத் போவாரு, அயோத்தியா போவாரு. எல்லா இடத்துக்கும் எதுக்கு போவாரு அப்படின்னா சுவாமியை பார்க்க போக மாட்டார். எதுக்காக போவாருன்னா அங்க போய் பிண்டம் வைக்கணும். 81 பிண்டம் வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா எள்ளு தண்ணி விட்டு அதுக்கு எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு வந்துடுவார். சுவாமியை பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியை பத்தி அவருக்கு இதே இருக்காது உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, பித்ரு விரதம் இருக்கிறவங்க ரொம்ப நியமத்தோட இருக்காங்க, பித்ரு கர்மாக்கள்ல நல்லா பண்றவங்க இருக்காங்க, அவங்க எதை அடைகிறார்கள்? பித்ருக்களையே அடைகிறார்கள். அதே மாதிரி பூத்தானி யாந்தி பூத்தேஜியா, யாரெல்லாம் பஞ்சபூத்தங்களை பார்த்தீங்கன்னா தேவதைன்னு உபாசிக்கிறார்களோ, நிறைய பேர் இருக்காங்க ஊர்ல பஞ்சபூத்தங்களையே பார்த்தீங்கன்னா ஜலத்தை பார்த்தீங்கன்னா தேவதைன்னு உபாசிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்னியை உபாசிக்கிறாங்க, நிறைய பேர் வாயுவை உபாசிக்கிறாங்க, ஆகாசத்தையே உபாசிக்கிறவங்க இருக்காங்க. இது மாதிரி யாரெல்லாம் பஞ்சபூத்தங்களை உபாசிக்கிறார்களோ அவர்கள் பஞ்சபூத்தங்களையே அடைகிறார்கள். மத்தியாஜினோ அபி மாம், கடைசியில் சொல்லிட்டார், என்னை அவன் பூஜிக்கிறானோ அவன் என்னையே அடைகின்றான். அப்போ இந்த 7வது அத்தியாயத்துல தேவான் தேவயஜோயாந்தின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்கு. ஆனா அந்த 9:25 என்ன இருக்கு? தேவான் தேவயஜோயாந்தி கூட பித்ரு அடையிறது சொல்லியிருக்கு, பூத்தங்களை அடையிறதையும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கு. மொத்தம் 3 சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலர் எம்எல்ஏ மாதிரி இருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா நம்ம அடைஞ்சா நம்ம அனித்தியம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த சிருஷ்டிக்கும் பார்த்தீங்கன்னா பிரதானமாக இருக்கக்கூடிய தேவதைகள் எது அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்தர்யாமி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சூத்திராத்மா. இந்த 2 பேர்த்த நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அந்தர்யாமி தான் ஆத்மாவா இருக்கு நமக்குள்ளார. அதோட வெளிப்பாடு தான் இந்த சுவாசமா வெளிப்பட்டிருக்கு சூத்திராத்மா அப்படின்னு. அப்போ சிவபெருமான் என்னுடைய அந்தர்யாமியா, ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கார். நான் சிவபெருமான் சொல்றது பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்னா அந்த ஈஸ்வரன் மகேஸ்வரன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மாவா இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். அவரோட காரியங்கள் எல்லாம் பண்றதுக்கு வெளிப்பட்ட ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம். அதுதான் பிராணன் புத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். சமஷ்டி புத்தி, சமஷ்டி பிராணன், விஷ்ணு பகவான் அப்படின்னு பேரு புராணத்துல. அப்போ 2 பேரை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈஸி, ரொம்ப ஈஸி. பிரதான தேவதைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த 2த்தையும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், அடுத்த 24வது ஸ்லோகத்துக்கு ஒரு பாஷ்யம் எழுதுறார். கிம் நிமித்தம் மாமேவ ந பிரபத்யந்தே இத்யுச்சதே. ஆச்சாரியர் என்ன பண்ணார், பாஷ்யத்துல 23வது ஸ்லோகத்தோட லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ என்னப்பா இது, தேவதைகளை பூஜிக்கிறதும் பித்திருக்களை பூஜிக்கிறதுக்கும் என்ன சிரமம் இருக்கோ, என்ன ஆயாசம் இருக்கோ, அதே ஆயாசம் தான் என்ன பூஜிக்கிறதுக்கும் இருக்கு. ஆனா மனுஷங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பிடிக்காம என்ன பிடிச்சு ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணாம சின்ன சின்ன தேவதைகள் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே. 2க்கும் கஷ்டம், ஒரே கஷ்டம் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன தேவதைகள்லாம் விட்டுட்டு ஈஸ்வரனையே பிடிக்கலாம்ல. ஐயோ கலு, அதான் சொன்னார், அஹோ கலு கஷ்டம் வர்த்தந்தே, ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரர் பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தில் பண்ணியிருந்தார். கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கான். ஐயோ இந்த மனுஷங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் பிடிக்கிறாங்களே, என்ன பிடிக்க மாட்டேன்றாங்களே, நான் ரெடியா இருக்கேனே மோட்சம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருத்தத்தோட சொன்னாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சங்கரர் எழுதுறாரு, கிம் நிமித்தம் மாமேவ ந பிரபத்யந்தே இத்யுச்சதே. கிருஷ்ணரே சொல்றாராம், எந்த நிமித்தத்தினால எந்த காரணத்தினால என்ன பார்த்தீங்கன்னா பூஜிக்க மாட்டேன்றாங்க, என்ன சரணாகதி பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாம் வேற வேற யாரையோ தேடி தேடி போயிட்டு இருக்காங்களே எத்தனையோ தேவதைகளை. பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை ஏன் அவர்கள் சரணாகதி பண்றதில்லை அப்படின்னு கேட்டா இது உச்சியதே. அதுக்காக 24வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அவ்யக்தம் வியக்திமாபன்னம் அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः
மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः பரம் பாவமஜானந்தः மாமவ்யயமனுத்தமம் மாமவ்யயமனுத்தமம் அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மாமவ்யயமனுத்தமம். ரொம்ப ஆச்சரியம், நல்லா சொல்றார். அபுத்தயா போன ஸ்லோகத்துல அல்பமேதசகன்னு சொன்னார், அல்ப புத்தின்னு சொன்னார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அபுத்தயக அப்படின்னு சொல்லிட்டார். போன ஸ்லோகத்துல கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொஞ்சோண்டு புத்தி இருக்கிறவங்கன்னு சொன்னார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்துல புத்தி இல்லாதவங்கன்ட்ட புத்தயகன்னு என்ன அர்த்தம்? புத்தியே இல்லாதவங்க. புத்தியே இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டினா, மம ரெண்டாவது லைன்ல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட்ல இருக்கிறது மாம் அபுத்தயக, மாம விட்டுட்டு அபுத்தயக மட்டும் முதல் லைன்ல எடுத்துங்க. புத்தி இல்லாதவர்கள். ரெண்டாவது லைன்ல என்ன இருக்கு? மம அனுத்தமம், என்னுடைய ஒப்பில்லாத ஒப்புயர்வற்ற, கம்பேர் பண்ண முடியாததுக்கு பேர் அனுத்தமம்னு பேர். என்னுடைய கம்பேர் பண்ண முடியாத என்னது? அவ்யயம், நாசமில்லாத. மற்ற தேவதைகள் என்னது? மற்ற தேவதைகள்லாம் டைம் லிமிட் இருக்கு. ஆனா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் நித்தியமானவர், அவ்யயமா இருக்கிறவர். அப்போ எந்த ஒரு தேய்வும் நாசமும் இல்லாத அந்த பகவானுடைய அவ்யயம், பரம்பாவம், ரொம்ப மேலான தன்மை, இந்த உலகத்திலேயே கம்பேர் பண்ண முடியாத மேலான தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மாவோடது. அப்படிப்பட்டவரை வந்து பாத்தீங்கன்னா அஜானந்தக, புத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்க? அந்த பரமாத்மாவை அறிவதில்லை. அப்ப அறிவாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம் மாம். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? லட்சணம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு லட்சணமே அவ்யக்தம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவர். அப்ப வெளிப்படாதவரா இருக்கக்கூடிய அந்த பகவான வியக்திமாபன்னம் மன்யந்தே. இந்த கிருஷ்ணர் இருக்கான் பாருங்க, இந்த புல்லாங்குழல் எடுத்துக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ஆடு மாடுமெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு. அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாமரூபத்தோடு கிருஷ்ணனா ராமனா நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாத என்னை வெளிப்பட்டவனாக, நாமரூப குணங்களோடு வெளிப்பட்டவனாக, ஐயா இவன் தானே, கிருஷ்ணன் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமன் தானே, பாவம் பொண்டாட்டியே காப்பாற்றிக்க முடியல, ஒய்ஃபையே காப்பாற்றிக்க முடியாம காடு காடா அலைஞ்சிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமரையும் கிருஷ்ணரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த நாமரூபத்தோட வெளிப்பட்டவரா சாதாரண ஆளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்யந்தே நினைக்கின்றார்கள். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? கேவலமா பேசுறாங்க. அவன் தானேப்பா பொம்பளைங்களோட ட்ரெஸ் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க கோபிகைகளோட. இன்னும் யூடியூப்ல எல்லாம் இதெல்லாம் இருக்கு, இன்னும் சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஒரு யார் பண்ணுவாத? ஒரு தேவத்தை பண்ணுமா? ஒரு ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளோட வஸ்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுமா? இது மாதிரி ஒரு வந்து கவுண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவத்தான்னு இது பண்ணுறீங்க அப்படின்னு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரில்லியண்டான ஒரு அம்மா, டாக்டர், பெரிய போஸ்டிங்கில் இருக்குது, பிஹெச்டி அது இதெல்லாம். அந்த அம்மா சொல்லுது, ராமன் எல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்டாட்டியே காப்பாற்றிக்க முடியல. ஆமாம், தன்னோட ஒய்ஃபையே காப்பாற்றிக்க முடியல, அவர் எப்படி நம்மளெல்லாம் காப்பாற்றுவார்? ஐயோ பாவமாச்சு, அவரே காடு காடாக அலைஞ்சிருக்காரு, அவர் எப்படி நம்மளெல்லாம் காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுகின்றார்கள். அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல ஈஸ்வரனோட ரூபம் அது இல்லை. ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லிட்டோம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிறக்காதவர், அவ்வியமானவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த மாதிரி, மாயையினால பிறந்த மாதிரி ஒரு மாயா ரூபத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கார். வாஸ்தவத்தில் அவர் வெளிப்படாதவர். நாம ரூபமா நமக்கு தெரியும் போது கூட பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா வெளிப்படாதவரா அவ்யக்தமா தான் இருக்கின்றார். ஆனா நம்ம நினைக்கிறோம் சங்கு சக்கர கதாதாரியா அவர் நாம ரூபம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ரூபமே இல்லை, நிர்குண நிராகாரம் அவருடைய சொந்த ரூபம்.
ஆனா நமக்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டினா, கொஞ்சம் கீழே இறங்கி வந்து உபாசனை பண்ணிக்கிட்டோம், இதை பிடிச்சுக்கிட்டு மேல வரட்டும்ன்றதுக்காக என்ன பண்றார், நாமரூப குணங்களோடு வெளிப்பட்ட மாதிரி தெரிகிறார். நம்ம நினைக்கிறோம் இதுதான் பகவானோட வாஸ்தவ ரூபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் நினைக்கின்றார்கள். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரிய சொல்றார் அவ்யக்தம். அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? அப்பிரகாசம். பிரகாசம் இல்லாதவர். பிரகாசம் இல்லைன்னா இருட்டாதானே இருக்கும். அப்ப அவ்யக்தம்ன்றதுக்கு அர்த்தம் இருட்டு. இருட்டுனா என்ன அர்த்தம்? தூக்கத்துல நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. என்ன வார்த்தை பாருங்க. சிவபுராணத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. டீப் ஸ்லீப்ல காரண சரீரம்னு பேரு. டீப் ஸ்லீப்ல இருக்கிற அவஸ்தைக்கு பேரு ஸ்தூல தேகம். ஜாகிரதத்துல இருக்கும். சொப்பனத்துல இருக்கிறது சூக்ஷ்ம தேகம். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போறோம்னா சுசுப்தியில இருக்கிறது காரண தேகம். அந்த காரண தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமில்ல, நான் சுகமா தூங்கின ஒண்ணுமில்ல நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இது சமஷ்டியில வந்து டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் காரண சரீரம். அதுல இருக்க அபிமானிக்கு யாரு பேரு அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா யாரோட இருக்கார் அப்படின்னா மாயா சக்தியோட சேர்ந்து இருக்கார். பீஜமா இருக்கார். இந்த மொத்த லோகத்துக்கும் பீஜமா பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கார். வெளிப்படாதவர். முக்கியமானது ஈஸ்வரன் வெளிப்படாதவர். அந்த வெளிப்படாதவருக்கு தான் இங்க அவ்யக்தம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கு. வெளிப்பட்டவரா இருந்தா தெரியுமே எல்லாத்துக்கும். அவர் வெளிப்படாதவர். தூக்கத்துல தான் காரணத்துல இருக்கார். சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கார். அப்பிரகாசம். பிரகாசம் இல்ல, தூக்கத்துல தான் பிரகாசம் இருக்கா. எதாவது அறிஞ்சிங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா பகவான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுதா? ஒன்றும் தெரியல சுவாமி. மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, முக்கியமான மந்திரம் பிருகதாரண்யத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. அது சொல்லுது சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி அப்படின்னு சொல்லுது. நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம தூங்கி டீப் ஸ்லீப்புக்கு போகும்போதும் சதா சம்பன்னோ, அந்த சத்தத்துவத்தோட அந்த பரமாத்ம தத்துவத்தோட தான் நம்ம என்ன பண்றோம், ஒன்றாகின்றோம். சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. அந்த சமயத்துல டீப் ஸ்லீப்ல நம்ம எப்பவுமே பரமேஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஆலிங்கனம் பண்றோம், ஒன்னா ஆகுறோம் பரமேஸ்வரனோட. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கும். பரமேஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம அடையிறதுனாலதான் டீப் ஸ்லீப்ல நமக்கு ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? ஆனந்த சுரூபி, பரமானந்த சுரூபி. அப்ப நமக்கு ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிடைக்குது. ஆனா என்னுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை. நான் பரமேஸ்வரனை தான் அடையிற அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் பிரகாசம் இல்லை, பிரகாசமா இல்ல, ஒன்னும் தெரியல அப்படின்னு வந்து நம்ம அந்த இடத்துல சொல்றோம். ஐயோ பரமேஸ்வரன் இருந்தாருப்பா, தெரியலங்க எனக்கு. டீப் ஸ்லீப்ல என்ன தெரிஞ்சது? ஒன்னும் தெரியல. அதுக்கு பேர் தான் அவ்யக்தம் அப்படின்னு பேரு. அப்பிரகாசம், பிரகாசிக்கிறது இல்ல அவரு. வியக்திம் ஆப்பன்னம் பிரகாசம் கதம் இதானி. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யக்தமா இருக்கிற அவர் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தெரியாதா எனக்கு? அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பலை பூசி இருப்பாரு. சிவபெருமான சொன்னீங்கன்னா என்னது, ஈஸ்வரன் எப்படி இருப்பார்? ஈஸ்வரன் தான் தெரியுமே நமக்கு, பார்வதியோட பக்கத்துல பார்வதியோட இருப்பார். இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியோட எடுத்தீங்கன்னா சோமாஸ்கந்தரோட அருமையா ஃபேமிலியோட ஒரு போட்டோலாம் இருக்கு. இங்க திருவண்ணாமலை கோயில்ல பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் அப்படின்னு அருமையா இருப்பார், உற்சவமூர்த்தி. அப்ப சோமாஸ்கந்தரோட வந்து பாத்தீங்கன்னா கணபதி இருப்பார், சுப்பிரமணிய சுவாமி இருப்பார், ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அம்மா இருப்பாங்க, இவர் இருப்பார். அழகா உட்கார்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். புலித்தோலை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பார், கையில வந்து பாத்தீங்கன்னா சூலாயுதம் வச்சிருப்பார். இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. இதெல்லாம் வெளிப்பட்ட ரூபம் தானே சுவாமி. வியக்திம் ஆப்பன்னம். அவ்யக்தமாயிருக்கிறவர் வெளிப்பட்ட ரூபத்தை அடைந்த மாதிரி, பிரகாசம் கதம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி, இதானிம் மன்யந்தே, இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரிகின்றார். பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப நாம ரூபத்தெல்லாம் வச்சிருக்கோம். கிருஷ்ணர் ராமர் மாதிரி அவதார புருஷர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்களோட ரூபம் வெளிப்பட்ட ரூபம் இல்லை, எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்ட ரூபம் மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி கிருஷ்ணனாவும் ராமனாவும் வந்திருக்காங்க. அப்படி அடைஞ்ச மாதிரி யாரு நினைக்கிறா? மன்யந்தே, இந்த உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறார்கள். மாம், அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மதங்கள் எல்லாம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுது. மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லுதே, உங்க ஊர்ல என்னப்பா ஏகப்பட்ட தேவதைகள் இருக்குப்பா, எத்தனை தேவதை இருக்கு, ஏகப்பட்ட தேவதை இருக்கு,
எங்களுக்கு ஜீசஸ் மட்டும்தான் இருக்கார், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மதத்துல பகவான் வெளிப்படவே இல்லை. அவர் அவ்யக்தமா சர்வ ஜீவராசிகளுக்கு அந்தர்யாமியா இருக்கார், உணர்வா உயிரா இருக்கார். அப்ப எதுக்காக இந்த ரூபங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலம்பனத்துக்காக, பிடிச்சுக்கிட்டு மேல வரணும், அதுக்காக தான். நிர்குண நிராகாரத்தை பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது அப்படின்னு அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்கார் பகவானே பாத்தீங்கன்னா அநேக ரூபங்களை தாரணம் பண்ணியிருக்கார். நம்ம நினைச்சுக்கிட்டோம் இந்த ரூபம் தான் வாஸ்தவம் நினைச்சுக்கிட்டோம். ரூபம்லாம் இல்ல. தங்கம் பாத்தீங்கன்னா என்னவா வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா, நெக்லஸா ஒட்டியானமா வெளிப்பட்டிருக்கு. தங்கம் வெளிப்பட்டுச்சா? தங்கம் பாத்தீங்க அப்படின்னா தங்கம் தங்கமாவே தான் இருக்கு. வெளியில இருக்கிற ரூபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல தங்கத்தோட ரூபம் இல்லை. தங்கத்துக்கு ஏதாவது ஒட்டியானம்ன்ற ரூபம் இருக்கா என்ன? தங்கத்துக்கு காமித்தினா கம்மல் மூக்குத்தி அப்படின்னு ஃபார்ம் இருக்கா என்ன? தங்கத்துக்கு ஃபார்ம் இல்ல, தங்கம் தங்கமா இருக்கு. அப்ப மேல தெரிகிற நாமரூபம் அதெல்லாம் பொய். அதே மாதிரி கிருஷ்ணர் ராமர் அப்படின்னு எதெல்லாம் ரூபங்களா இருக்கோ அதெல்லாம் நம்ம பிடிச்சுக்கிறதுக்காக பகவான் எடுத்திருக்க தாரணம் பண்ணிருக்கிற நாம ரூபங்கள். பகவான் வெளிப்படாதவரா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் வெளிப்படாதவரா இருக்கார், அவ்யக்தம். ஆனா நம்ம என்ன பண்றோம், வெளிப்பட்டவர் போல நம்ம வச்சு பூஜை பண்றோம். நமக்கு அஃபெக்ஷன் வந்துருச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றது, சுப்பிரமணிய சுவாமியா அவர் வெளிப்பட்டிருக்கார், நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். சுப்பிரமணிய சுவாமி தான் பாத்தீங்கன்னா இந்த நாம ரூபத்தோட இருக்கிறவர் தான் சத்தியம், இப்படிதான் இருப்பார் அப்படின்னு. விஷ்ணு பகவான் இப்படிதான் இருப்பார், பார்க்கடல்ல படுத்திருக்கும் போது என்னமா ஆனந்தமா படுத்திருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நாம ரூபத்தை பாத்தீங்கன்னா உண்மைன்னு நினைச்சிட்டோம். நம்ம மன்யந்தே யாருப்பா அப்படின்னு கேட்டா, மாம் நித்திய பிரசித்தம் ஈஸ்வரம் அப்படி சந்தம். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை நினைக்கிறார்கள் இது மாதிரி வெளிப்பட்டவனா. நான் எப்படிப்பட்டவன், நித்திய பிரசித்தம் ஈஸ்வரம் அப்படி, நான் நித்திய பிரசித்தம், இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன் நான், ஈஸ்வரன். அப்படி இருந்தாலும் கூட அபுத்தயக, அபுத்தயகனா புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம், புத்தி இருக்கு எல்லாத்துக்கும், விவேகம் இல்லை, அவிவேக்கினக. விவேகம் இல்லாதவர்களுக்கு பேர் தான் புத்தி இல்லையா நம்ம கேட்கிறோம். புத்தி எல்லாத்துக்கும் இருக்கு, ஆனா விவேகம் இல்லை அதுல. அப்ப விவேகம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, பரம்பாவம். இந்த ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேலான தன்மை இருக்கு. இப்ப நம்ம இருக்க நாமரூபத்தோட பாக்குறமே, இது அவரோட வாஸ்தவத்துல அவரோட ஃபார்ம் இல்லை இது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ண இந்த ராமரை பாத்தீங்கன்னா செருப்பு மாலை போட்டு செருப்பால அடிச்சு இதெல்லாம் பண்ணும்போது கூட அவர் என்ன நினைப்பார், பாவம் இது மாதிரி ஒரு முட்டாள் வந்திருக்கானே, ஈஸ்வரனை அடிக்கிறேன் அப்படின்னு என்னையோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன், எங்க இருந்து பாக்குறாரு, எவன் அடிக்கிறானோ அவனுக்குள்ளாரியே அந்தர்யாமியா இருந்து பார்த்துட்டு இருப்பார். இந்த முட்டாள் மூர்க்கன் இது மாதிரிலாம் பண்றானே அப்படின்னு. பெரியார் தான் சொல்றேன், பெரியார் சிறியார், பெரியார் இல்ல சிறியார். அப்ப பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பரம்பாவத்தை, அந்தர்யாமியா பகவான் நிர்குண நிராகாரமா இருக்கார் அப்படின்னு தெரியாம பாத்தீங்கன்னா பரமாத்ம ஸ்வரூபம் அஜானந்தக, அந்த பரமாத்மாவோட சொரூபத்தை அறியாதவர்களாக என்ன பண்றாங்க, நாமரூபத்தை ஈஸ்வரன் நினைச்சுக்கிட்டு மன்றாடிக்கிட்டு இருக்காங்க. அவிவேக்கினக, விவேகம் இல்லாதவர்கள். மம அவ்யயம், என்னுடைய அவ்யயம் சொல்லக்கூடிய தேய்வில்லாத, வியரகிதம், நாசமில்லாத, அனுத்தமம், நிரதிசயம். அனுத்தமம்ன்றதுக்கு அர்த்தம் நிரதிசயம், ஒப்பில்லாத, கம்பேர் பண்ண முடியாத ரூபத்துக்கு பேர் நிரதிசயம் அப்படின்னு பேரு, அனுத்தமம்னு பேர். அப்படிப்பட்ட ரூபத்தை பாத்தீங்கன்னா மதியம், என்னுடைய பாவத்தை பாத்தீங்கன்னா எது ஒப்பில்லாதது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமரூபம் ஏதாவது கொண்டு வந்துட்டீங்கன்னா கம்பேர் பண்ண வேண்டியது. அப்ப பரமாத்மா எப்படி இருக்காருன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஒரே ஃபார்ம் தான் அவருக்கு. பியூர் எக்ஸிஸ்டா, பியூர் நாலேஜா, பியூர் அனந்தமா, அன்லிமிட்டா, ஆனந்த சுரூபமா, அது மட்டும்தான். அவருக்கு எந்த நாமமும் ரூபமும் வாஸ்தவத்துல இல்லை. அப்படிப்பட்ட அந்த என்னுடைய பாவத்தை, மதியம் பாவம், என்னுடைய தன்மையை பாத்தீங்கன்னா அஜானந்தகா, அறியாதவர்களா, விவேகம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, இந்த வெளிப்பட்டவரா நாமரூபமா பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை நினைக்கின்றார்கள். ஆனா ஈஸ்வரனோட லட்சணம் என்னது, அவ்யக்தம். ஈஸ்வரனுக்கு லட்சணமே சொல்லும் போது அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈஸ்வரன் வெளிப்படாதவர், இதை புரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம மதத்துக்குள்ளாரியே புத்தி இல்லாம நிறைய பேர் ஏன்னா போய் சேரல, யாருக்கும் தத்துவத்தை சொல்லி கொடுக்கல. நான் தான் இப்போ வருத்தப்பட்டு இருக்கேன் ரொம்ப.
இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளோப்னு ஒண்ணு பாண்டிச்சேரி போனீங்கன்னா தெரியும். பாண்டிச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் ஆசிரமத்துல ஒரு குளோப்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தியேட்டருக்கு போங்களேன், மாலுக்கு போங்களேன். எங்கேயாவது ஒரு பிவிஆரா தியேட்டர் ஏதோ ஒரு பிவிஆர் ஏதோ ஒரு இது இருக்கு. இப்ப இருக்குல்ல நெறைய. நீங்க ஏதாவது ஒரு மால்ல ஒரு தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னா, கைட் பண்றதுக்கு ஒரு 3 பேர் அங்க இருப்பானா? என்ன பண்ணுவான்? இப்படி போ, இப்படி போ அப்படின்னுவான். அங்கங்க ஆள் என்ன பண்ணியிருக்கான் போட்டு வச்சிருக்கு. நீ இப்படி போ டைரக்ட் பண்றான். கரெக்டா அந்த சீட்டை போய் உட்கார்ற வரைக்கும் நம்மளை வந்து டைரக்ட் பண்றான். நீங்க கண்ட இடத்துல எச்சி துப்ப முடியாது. எந்த இடத்துலயும் வந்து இஷ்டப்படிலாம் நடக்க முடியாது. கரெக்டா நம்மளை வந்து அழகா கொண்டு போயிட்டு திரும்ப வெளில கொண்டு போய் விட்டுருவோம். இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த மெத்தட் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மசூதிக்கு போனீங்க அப்படின்னா அதுல கரெக்டா போறதெல்லாம் இருக்கு. நம்ம இந்து மதத்துல மட்டும் சனாதன தர்மத்துல கோயில்ல போனீங்கன்னா டிசிப்ளினே இல்லாததெல்லாம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா எங்க நமஸ்காரம் பண்றோம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன் நமஸ்காரம் பண்றோம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நந்தினா என்னன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. சுவாமி சிவலிங்கம்னா என்னன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. பக்கத்துல சண்டிகேஸ்வரருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கைத்தட்டி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தெரியல. துர்க்கை அம்மன்னா என்ன பேரு தெரியல. இப்ப நடராஜர்னா என்ன தத்துவம் தெரியல. எதையுமே சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்காம காட்டுவாசிகள் மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்கு போறோம், எதையோ நமக்கு தெரிஞ்சதை சுத்திட்டு நம்ம புரிஞ்சதை இது பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்ப ஈஸ்வரனுடைய தத்துவத்தை ஒழுங்கா இது சின்ன வயசுல இருந்தே இதான்ப்பா நீ கும்பிடுறது, நீ வழிபடுறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தான் வழிபடுற, நீ இதுக்காக தான் ப்ரே பண்ற அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால யாருக்குமே தெரியாம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பகவானை என்ன பண்றோம், இந்த நாமம் இந்த ரூபம் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த நாமம் இந்த ரூபம் அப்படின்னா வேற நாமம் வேற ரூபம் பகவான் இல்ல அப்படின்னு ஆயிடுது. அப்ப இங்க இருக்கிறவர் வேற ஒரு சுவாமி. நான் திருவண்ணாமலை சிவபெருமான்லாம் அருணாச்சலேஸ்வரர்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு சிதம்பரம் நடராஜர் தான் போதும். எனக்கு அடப்பாவிகளா, சிதம்பரம் நடராஜர் வேற, அண்ணாமலையார் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் வேற, காளஹஸ்தியில இருக்கிறவர் வேற. இது மாதிரி ஒவ்வொருத்தையும் தனித்தனியா சிவபெருமானையே தனித்தனியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே சிவனுக்கு இத்தனை ரூபங்கள் இருக்குப்பா, ஒவ்வொரு இடத்துல அனுகிரகம் பண்றார். பாவம், ஒரே இடத்துல இருந்தா கஷ்டம், எல்லா கிரௌட் எல்லாம் வர முடியாதுன்னு அந்தந்த ஊர்ல இருந்துட்டு அவரோட அனுகிரகம் பண்றார். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தேவதைகள்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிவபெருமான்கிட்டயே பேதம் பார்க்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போவேன், ஆனா ஸ்ரீரங்கம் போக மாட்டேன். நிறைய பேர் அது மாதிரி இருக்கான். ஸ்ரீரங்கத்துக்குலாம் போக மாட்டான், திருப்பதி போவேன். திருப்பதி போறவன் ஸ்ரீரங்கத்துக்கு போக மாட்டான், ஸ்ரீரங்கத்துக்கு போறவன் திருப்பதி போக மாட்டான். அது மாதிரிலாம் பிடிப்பு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா அஃபெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாம ரூபத்துக்குள்ளார மோகம் வந்துருச்சு. அதான் இங்க சொல்றாரு, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா அஜானந்தக என்னுடைய பரமபாவத்தை தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு 24வது ஸ்லோகம் முடிஞ்சு. இதுக்கு பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 9:11 போட்டுங்க. 9வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம் அப்படியே இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு, அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷேம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம். அப்படியே இருக்கு, டிட்டோ ரிப்பிட்டேஷன். இந்த சப்தங்கள் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அவஜானந்தோ மாமூடாஹா, இந்த முட்டாள் ஜனங்கள். இங்க வந்து அபுத்தயகன்னு போட்டாரு, 9வது சாப்டர்ல மூடாகான்னு போட்டிருக்காரு. இந்த முட்டாள் ஜனங்கள் மூர்க்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாம் அவஜானந்தி என்னை அறியவில்லை. இந்த முட்டாள் ஜனங்கள் என்னை அறியவில்லை. மானுஷிம் தனுமாஸ்ரிதம். ஏன் அப்படின்னா இப்பவும் பேசுறவங்க என் கணக்கு நான் நிறைய பாக்குறேன். இந்த ஆட்டு இடையன் தானே, மாடு மேய்க்கிறவன் தானே, கிருஷ்ணன் தானே, ஒரு புல்லாங்குழல வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோபிகளோட துணியெல்லாம் கொண்டுட்டு போயிட்டான். ஸ்கவுண்ட்ரல் என்னது என்னெல்லாம் திட்ட முடியுமோ பகவானை திட்டுறது. பாவிகளா, பகவான் வந்து பிறக்கவே இல்லைப்பா, பிறந்த மாதிரி தெரிஞ்சார். மெஜிஷியன், மிகப்பெரிய மெஜிஷியன். அப்ப வந்து என்ன பண்றார், தன்னையே ஒரு மாயையினால ஒரு உருவத்தை, கிருஷ்ணன் ராமன் அப்படின்னு ஒரு உருவத்தை எடுத்திருக்கார். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மானுஷியம் தனுமாஸ்ரிதம், மனுஷனோட தேகத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கேன், மனுஷனோட தேகத்துல நான் இருக்கேன். என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய உண்மையான சுரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரும் அறியவில்லை. பரம்பாவம் அஜானந்தக,
என்னுடைய பரமபாவத்தை நான் அந்தர்யாமி அவ்யக்தம் அப்படின்ற வாஸ்தவ ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தம்ன்றதை அறியறது இல்லை. மமபூத்த மகேஸ்வரம், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் மகேஸ்வரனா இருக்கேன். நான் தான் ஆதி, நான் தான் மத்தியமம், நான் தான் அந்தம். அகமாத்மா குடாகேஷக சர்வபூத்தாசயஸ்தித சொல்ல போற. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கேன். நான் தான் எல்லா ஜீவராசிகளுடைய ஆதியும் அந்தமும் மத்தியமும். நம்மளுடைய ஜீவனம் யாரு? நம்ம சுவாசம் பண்ணிட்டு இருக்கமே ஜீவனம், அவர் தான். நமக்குள்ளார உணர்வா இருக்கிறதே, நம்ம கான்சியஸ்னஸா இருக்குமே யாரு? அவர் தான். இந்த ரெண்டும் வெளிப்படவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்னுடைய கான்சியஸ்னஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது இல்லை, அது பேஸா இருக்கு. என்னுடைய சுவாசமும் பேஸா இருக்கு, அதையும் பார்க்கறது இல்லை. இந்த ரெண்டை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்னுடைய பரமபாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா உணர்வா உயிரா இருக்கிற தன்மையை எல்லா ஜீவராசிகள்லையும் வெளிப்படாதவரா இருக்கிறவரை அறிவதில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஸ்லோகம் 9-11 கிளியரா சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் 25வது ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்ற தது அஜ்ஞானம் கிம் நிமித்தம் இது உச்சியத்தை. சரி, ஏன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரே பகவான் இருந்தாலும் ஏன் அறியறது இல்லை அப்படின்னு, எந்த நிமித்தத்தினால பகவானோட மேலான தன்மையை, மேலான பாவம் பரமபாவம்னு என்ன அர்த்தம்? மேலான தன்மை. மேலான தன்மை என்னது? உள்ளுக்குள்ளாரையே நாம ரூபம் இல்லாம அகம் அகம் அகம்னு சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த தன்மையை ஏன் அறியாம இருக்காங்க மக்கள்? பப்ளிக் ஏன் அறியாம இருக்காங்க இந்த லோகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டினா, கிம் நிமித்தம் தது அஜ்ஞானம். எதனால வந்து பகவான் அறியாத அந்த அஜ்ஞானம் எதனால உண்டாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இது உச்சியதே சொல்லப்படுகிறது. 25வது ஸ்லோகம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம் லோகோ மாமஜமவ்யயம் நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். அற்புதமான ஸ்லோகம். இது அப்படியே ரிப்பீட்டேஷனுங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 7, 13, 14 நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த அத்தியாயத்திலேயே 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோமோ அது அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகவானை அறியறதில்லை? ஏன் எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் இருந்தாலும் கூட நம்ம பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அறியறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 சொல்லியிருக்கு. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய. அகம், அகம்னா நான், சர்வஸ்ய அப்படின்னா எல்லாருக்கும், ந பிரகாஷக பிரகாசிப்பதில்லை, தெரிவதில்லை. பிரகாசிக்கிறது என்ன அர்த்தம்? தெரிவதில்லை. நான் எல்லாரோட கண்ணுக்கும் தெரியறது இல்லைங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் கடவுளை காட்டேன்? ஒவ்வொருத்தரும் அதை சொல்கிறான். எவனை எடுத்தாலும் ஏத்திஸ்ட் யாரை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னா கண்ணில் காட்டு அப்படின்னா, கண்ணில் காட்டுறதுக்கு காத்தையே கண்ணில் காட்ட முடியாதுப்பா. கண்ணில் பார்க்க முடியாத ஐட்டம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. கண்ணில் பாரு அப்படின்னா ஆட்டமை பார்க்க முடியுமா? கண்ணில் பார்க்க முடியுமா? அப்போ அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தானே பார்க்க முடியும். இந்த கண்ணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா இந்த நொல்ல கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது ஈஸ்வரனை. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாமிசத்தினால் ஆன கண். இந்த கண்ணை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகவானை பார்க்க முடியாது, சர்வத்துக்கும் காரணமாக இருக்கிறவரை பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் அதான் கேட்குறான். அப்போ இந்த உலகத்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிகின்றாரா அப்படின்னா, அகம் சர்வஸ்ய ந பிரகாஷக, நான் எல்லாருக்கும் தெரிவதில்லை. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, யோகமாயா சமாவிருத்தக, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா சக்தி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேயர் லேயர் லேயராக பஞ்ச கோஷங்களை கிரியேட் பண்ணியிருக்கு. 5 கவர் மூடி இருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வந்துடுது? வரிசையா அன்னமய கோஷம் ஒரு லேயர், அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷம் 2வது லேயர்,
மனோமய கோஷம் 3வது லேயர், அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் 4வது லேயர், அப்புறம் ஆனந்தமய கோஷம் 5வது லேயர். 5 லேயரை கிரியேட் பண்ணி இந்த மாயா தான் என்னது 5 லேயரா இந்த நான் அதை சுத்தி இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளார பர்சுக்குள்ளார இருக்க பணம் தெரியுமா சுவாமி? பர்சுக்குள்ளார பணத்தை வச்சிங்கன்னா எப்படி தெரியும்? வேலெட்ல வச்சிங்க அப்படின்னா வெளில தெரியாது இல்லை? அதே மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லேயர் உள்ள ஒரு வேலெட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பெட்டகத்துக்குள்ளார அப்படி இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டா பார்க்க முடியுமா? டைரக்டா பார்க்க முடியறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லேயரையும் யாரு நீக்கிட்டு பார்க்குறானோ அவனுக்கு மட்டும்தான் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவார். அதனால யோகமாயா சமாவிருத்தகனா, யோகம் 3 குணங்கள் இருக்குல்ல, அதுதான் யோகம். 3 குணங்கள் திரிகுணாத்மிகா. திருஷ்யத்துக்கு என்ன லட்சணம் பார்த்துருக்கோம்? பிரகாஷ, கிரியா, ஸ்திதிசீலம், திருஷ்யம். திருஷ்யம்னாவே திரிகுணாத்மகம். இந்த 3 குணங்களோட சேர்ந்து இருக்கிற தன்மைக்கு பேரு யோகம். இந்த 3 குணங்களோட சேர்ந்து இருக்கிறது யாரு? மாயா. அந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டவர்களாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் அடுத்த லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல சொன்னது என்னது? பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். அப்ப வெளியில இருக்கிறது எல்லாம் பூத்தங்களா இருக்கட்டும், இந்த இந்திரியங்களா இருக்கட்டும், மனசு, இந்திரியம், புத்தி, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களால் ஆனது. என்னுடைய புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் எல்லாம் இந்திரியங்களா ஆனதா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இதுலயே மயங்கி போய் கிடக்கிறோம். சத்தியம் நினைச்சுக்கிட்டு, மாயாவை சத்தியம் நினைச்சுக்கிட்டு, வெளியில இருக்கிற லோகங்கள் எல்லாம் மாயாமயம், இதெல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை நம்ம என்ன பண்றது இல்ல? அறியறதே இல்லை. எல்லாத்துக்கும் அது பிரகாசமானா யாருக்கும் பிரகாசம் இல்லை. ஏன்? நல்ல கவர் போட்டு மூடி வச்சிருக்கு. என்ன கவர் சுவாமி அப்படின்னு கேட்டினா மாயான்ற கவர் 5 லேயரா மூடி இருக்கு. அது மட்டும் இல்ல, மூடோயம் நாபிஜானாதி. முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அறிவதில்லை, மூர்க்கர்கள் இதை அறிவதில்லை, அறிவிலிகள் இதை அறிவதில்லை. அப்ப முட்டாள் மூர்க்கன் யார் இருக்கானோ அவனுக்கு வந்து மூடனா இருக்கிறவன் அயம் ந அபிஜானாதி, இந்த பரமாத்மாவை அறிவதில்லை. அபிஜானாதி லோக்கத்தில் இருக்கிற முட்டாள்கள். மாம் அஜம் அவ்வியம், முக்கியமான வார்த்தை. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பிறக்காதவன். அஜம் அப்படின்னா பிறக்காதவன். இந்த தேகம்தான் பிறக்குது. தேகத்துக்குள்ளார இருக்கிற பிராணனும் பிறக்கிறது இல்லை, சூத்திராத்மாவும் பிறக்கிறது இல்லை. அதே மாதிரி சூத்திராத்மாக்கு அந்தர்யாமியா இருக்கிற அந்த கான்சியஸ்னஸும் பிறக்கிறது இல்லை. அப்ப இந்த 2ம் பிறக்கிறது இல்லை, தேகம்தான் பிறக்குது. அப்ப நான் பகவான் வந்து சொல்றார், நான் பிறக்காதவன், அஜமா இருக்கேன், எப்பவுமே வந்து நித்திய சுரூபமா இருக்கேன். அதே மாதிரி அவ்வியம், மரணம் இல்லாதவனா, நாசம் இல்லாதவனா இருக்க. அப்படிப்பட்ட என்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய மூட ஜனங்கள் அறிவதில்லை அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கு வந்துருங்க. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7, 13, 14 பாருங்க. பேர் குணமயைர் பாவைர் ஏ விசர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்ய பரமவ்யயம். அப்படியே டிட்டோ, கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கவே இருக்காது. நான் அதாவது சொன்னேன்ல, பகவத்கீதையை மொத்தமாக சுருக்குனீங்க அப்படின்னா ஒரு 55 ஸ்லோகம், 60 ஸ்லோகத்துக்கு 55 ஸ்லோகம் நினைக்கிறேன். பகவான் வந்து பண்ணது 55 ஸ்லோகம் தானே. 55 ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமண பகவான் சுருக்கி வச்சிருக்காரு. இதே தான் எல்லாத்தையும் ரிப்பீட்டேஷன் எல்லாத்தையும் உள்ள போட்டோம் அப்படின்னா ஏன் சுவாமி ரிப்பீட்டேஷன் பண்ற? புத்தி வரல, அதுக்காக தான் திரும்ப திரும்ப பகவான் சொல்லிகிட்டே இருக்கார், வேற வேற கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி. அப்படியே இருக்கு பாருங்க. 3 குணங்களால் திரிபிர் குணமயைர் பாவைஹி, 3 குணங்களால் ஆன மாயையினால, மாயையிலிருந்து உண்டான வஸ்துக்கள் இருக்கே, இந்த மொத்த ஜெகத்தும் நானை விட்டுட்டு மீதி இருக்கிறத எல்லாம் 3 குணங்களால் ஆன சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களால் ஆன இந்த வஸ்துக்கள் தான். இதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வமிதம் ஜெகத்து மோகிதம். நம்ம தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு பிராணன், புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், இதெல்லாம் இந்த தேகத்துல. அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்கள் எல்லா வஸ்துக்களும், வண்டி, வாகனம், இதெல்லாம் இருக்கிறது, சொத்து பத்து எல்லாம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகம், மாயையினால உண்டானது. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவங்களால, வெளியில இருக்கிற வஸ்துக்களால என்ன பண்ணிருக்கு? மோகிதம், மோகம் அடைஞ்சிருக்கு. நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம்,
என்னுடைய பரம அவ்யய பாவத்தை, மேலான அவ்யய சுரூபத்தை, நாசமில்லாத சுரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அறிவதில்லை. இது அப்படியே 25வது ஸ்லோகத்துல ரிப்பீட் பண்றாரு. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு 14வது ஸ்லோகம் பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. ஐயோ சாமி, அப்ப இந்த வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விடணும், இதெல்லாம் மாயா. அதுக்கப்புறம் என்னோட தேகம், மனசு, இந்திரியம், புத்தி இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தன்னை அறியணும், நான் அப்படின்னு தன்னை அறியணும். இந்த தானா பகவான் இருக்காருன்னு அறியணும். ஐயோ இது ரொம்ப கஷ்டமாச்சு சாமி. ஆமா கஷ்டம். அதான் சொல்றாரு தெய்வீகேஷா குணமயி. இந்த தெய்வீகேஷா அப்படின்னா தேவ சம்பந்தி, என்னுடைய சம்பந்தமா என்னுடைய அபின்ன சக்தியா இருக்கிறவ தான் இந்த மாயா, திரிகுணாத்மிகா மாயா. அந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயையை வந்து கடந்து போறது அவளை ஈஸிலாம் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு மாமேவையே பிரபத்யந்தே, என்னையே சரணாகதி பண்றாங்களோ, பகவான் என்னவா இருக்கார், க்ஷேத்திரஜ்யம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. அவரை சரணாகதி பண்ணணும்னா வெளியில போய் சரணாகதி பண்றதா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளே ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கெல்லாம் வெளியில இருக்கிறது தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸா போறோம் அப்படின்னா பகவான் என்னவா இருக்கார், உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு தேகத்திலையும் க்ஷேத்திரஜனா இருக்கார். க்ஷேத்திரஜனா என்ன அர்த்தம், உள்ள சாட்சியா பார்க்கிறவனா இருக்கார். அப்ப பகவான சரணாகதி பண்றதுன்னா என்ன சுவாமி பண்றது அப்படின்னா, இந்த மனசுல இருக்க ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் மனசு என்ன பண்ணுது, இந்திரியங்களை வச்சுக்கிட்டு வெளியிலேயே பார்த்துக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மனசை வந்து பார்த்தாங்கன்னா சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த பரமாத்மாவை அறியணும்னா அந்தர்முகமா ஆகி அந்த உள்ளுக்குள்ளார பார்ப்பவனா இருக்கிற கான்சியஸ்னஸ் இருக்கிற திரஷ்டா, அந்த திரஷ்டாவை இந்த மனசுனால சதா காலமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னையே எவர்கள் சரணாகதி பண்றாங்களோ அவர்கள் மாயையை வந்து பார்த்தீங்கன்னா மாயாமேதாம் தரந்தித்தே, மாயையை கடந்து செல்கிறார்கள். அப்ப கடந்து போனாதான் பகவானை பார்க்க முடியும். ஆனா நம்ம எல்லாம் அங்கங்க 5 லேயரா வச்சிருக்குல்ல, அந்தந்த இடத்துல லாக் ஆயிடும். லாக் ஆயிட்டு அதுக்கு மேல நம்மளால போக முடியாம இருக்கு. மோகம், ஃபுல்லா மோகம் ஆயிடுச்சா. இதுக்கு வந்துருங்க, அடுத்தது பாஷ்யத்துக்கு வந்துருங்க. 25 பாஷ்யம். ஆச்சரிய சொல்றாரு, ந அகம் பிரகாஷக சர்வசிய. நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லப்பா. நான் வந்து எல்லாத்துக்கும் பிரகாசம், ந பிரகாஷகன்னு அர்த்தம் சர்வசிய லோகசிய, இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் பிரகாசிக்கிறது இல்லை. அப்போ எல்லாத்துக்குமே சுவாமி இல்லை, கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்க்க முடியும். யாரு, கேஷாஞ்சிதியேவ மத் பக்தானாம், கொஞ்சோண்டு பேர் மட்டும் என்னுடைய பக்தர்களா யார் இருக்காங்களோ, இந்த கான்சியஸ்னஸையே வந்து சரணாகதி பண்றாங்களோ, திரஷ்டாவையே சரணாகதி பண்றாங்களோ, நல்லா புரிந்து அந்த பக்தர்களுக்கு மட்டும் பிரகாஷக அகமிதி அபிப்பிராயக, நான் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கின்றேன். நாம ரூபத்தை தாண்டி பகவான் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கார், அவர் எனக்குள்ளாரையே இருக்கார் அப்படின்னு ஒரு குருநாதர் மூலமா இந்த பகவத்கீதையை கேட்டு நல்லா உள்ளுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா அந்த நானை வந்து பார்த்தீங்கன்னா யாரு சேவனம் பண்றாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும் நான் தெரிகின்றேன், பிரகாசிக்கின்றேன், மற்ற யாருக்கும் தெரியறதில்ல அப்படின்னு அபிப்பிராயம். அது மட்டும் இல்ல, ஏன் தெரியறதில்ல எல்லாத்துக்கும், யோகமாயா சமாவிருத்தா. யோகமாயா சமாவிருத்தகனா என்ன சுவாமி அப்படின்னா, யோகா முதல்ல யோகம்னா என்ன, குணானாம் யுக்திகி கட்டணம். இந்த குணங்கள் இருக்குல்ல, சத்துவ ரஜஸ் தமஸ், இந்த 3 ஒன்னு கூடி இருக்கிறது தான் யோகம். குணங்களோட சேர்க்கை, இந்த குணங்கள் 3 குணங்களும் ஒன்னு சேர்ந்து சாயேவ மாயா யோக மாயா, அப்படி சேர்ந்து இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயான்னு பேர். மாயாக்கு வேற லட்சணம்லாம் இல்லைங்க. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, யாரெல்லாம் யோக சாஸ்திரம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமானது. இந்த பிரயோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோக சூத்திரத்திலையும் சாங்கியத்திலையும் மாயான்ற சப்தம் இருக்காது. நான் 2-3 நாள் கிளாஸ்க்கு முன்னாடியே நான் யோக சூத்திரத்தில் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதின்னு தான் சொல்லுவாங்களொழிய, பிரதானம்னு சொல்லுவாங்களொழிய மாயான்ற சப்தம் சொல்ல மாட்டார்கள். நம்ம தான் மாயான்ற சப்தத்தை சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 குணங்களால் ஆனது எல்லாமே இல்யூஷன், வாஸ்தவம் இல்லை, வெறும் தோற்ற மாத்திரம். மாயா வீட்டில் இருக்கக்கூடிய மாயா இந்திரஜாலம்,
அப்படின்னு நம்ம சொல்றோம், உண்மை இல்லைன்னு. ஆனா சாங்கியர்களும் யோகிகளும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மாயான்ற சப்தத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வெளியில தெரியறதெல்லாம் சத்தியம். நம்ம பொய்ன்னு சொல்றோம், அவங்க சத்தியம்னு சொல்றாங்க. அதனால நம்ம வேதாந்திகள் தான் இந்த இடத்துல சொல்றோம் மாயான்னு பேரு. 3 குணங்களை உடையதுக்கு பேரு மாயான்னு பேரு. மாயாதான் 3 குணங்களோடு சேர்ந்திருப்பது, இதான் லட்சணம். திரிகுணாத்மகம் மாயா, திரிகுணாத்மிகா மாயா, 3 குண வடிவானது மாயா. அப்படிப்பட்ட அந்த மாயையினால தயா யோக மாயையா, அந்த யோக மாயையினால சமாவிருத்தகா, சமாவிருத்தகன்றதுக்கு அர்த்தம் மூடப்பட்டது, சஞ்சன்னகா, நல்லா கவர் பண்ணப்பட்டிருக்கு. மாயா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கும் போது என்ன இருக்கு, சுகமா தூங்கிட்டு இருக்கேன், ஒன்றும் தெரியல. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுகமா தூங்கிட்டு இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கிறது தூக்கத்தில் தெரியல, நான் என்ன மூடி இருக்கு, ஒன்றும் தெரியலன்ற மாயா டீப் ஸ்லீப்ல மூடி இருக்கு. அப்போ வந்து அதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமய கோஷம்னு பேர். சுகமா தூங்கணுமா, நம்ம சுகமா தூங்கணும். அந்த சுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு தெரியாம தூங்கி போயிட்டேன். கான்சியஸ்னஸ் அங்க மறைக்கப்பட்டதா இருக்கு டீப் ஸ்லீப்ல. அதுக்கப்புறம் வந்து வேக்கப் ஆகும்போது புத்தி வேக்கப் ஆச்சு. புத்தி வேக்கப் ஆனோடனே அது இது எல்லாத்தையும் நம்ம அறியறமா, நாலேஜ் வருதா, விஞ்ஞானமய கோஷம்னு பேரு. 2வது கோஷம் விஞ்ஞானமய கோஷம் புத்தி அப்படின்றது, அது நம்மளை மறைச்சிருக்கு. நிறைய நாலேஜ், அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம், நிறைய தாட்ஸ் வருது. அந்த தாட்னால புத்தி விருத்திகளால நானை விட்டுறேன். அதுக்கப்புறம் 3வது லேயர் மனசு வருது, மனோமய கோஷம். மனசும் இந்திரியங்களும் சேர்ந்தது மனோமய கோஷம். இந்திரியங்கள் மூலமா அதுக்கு என்ன பண்ணுது, மனசுக்கு நிறைய ஃபீடிங் நடக்குது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு, உள்ள இருக்கிற நானை விட்டுருச்சு. இப்போ 3வது லேயர் மனோமய கோஷம். அதுக்கப்புறம் 4வது லேயர் பிராணமய கோஷம், இந்திரியங்களும் இதுவும். அப்ப இந்திரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரோவேட்டா போயிட்டே இருக்கு. கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் வெளியிலேயே போயிட்டு இருக்கு, நிறைய மெசேஜை உள்ள கொண்டுட்டே வந்துட்டு இருக்கு, உள்ள இருக்கிற நான அறியறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்தூல தேகம் வந்துடுது, அன்னமய கோஷம் 5வது லேயர். ஸ்தூல தேகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு வந்து கால் வலிக்குதுச்சு, எனக்கு உடம்புல க்ஷீணமா இருக்கு, இன்னைக்கு கிளாஸ் வைக்கலாமா வேணாமான்னு தெரியல, வேதாந்த விசாரம் வேணாம், உட்காந்து நானை பார்க்கலாமா வேணாம், இந்த உடம்பு தலைவேதனையா இருக்கு, வயிற்று வேதனையா இருக்கு, கால் வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது அப்படின்னு இந்த தேகத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க நானை பார்க்க முடியல. அப்ப இது எல்லாம் எங்க இருந்து உண்டாச்சுன்னா ஒன்னும் தெரியல, நம்ம தூக்கத்துல சொல்றோமே அதான் மாயா, ஒன்னும் தெரியல. அதுல இருந்து உண்டானதுதான் புத்தி, மனசு, இந்திரியம், இந்த தேகம் எல்லாம். இது எல்லாம் உள்ள இருக்கிற நான் அப்படின்ற வெறும் நானை என்ன பண்ணிருக்கு, மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சமாவிருத்தகன்றதுக்கு அர்த்தம் சஞ்சன்னக இத்தியர்த்தக, நல்லா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த 5 லேயர். அதையேவ அந்த காரணத்தினால மூடோ லோக, இந்த முட்டாள் லோகம், மூர்க்க லோகம், இந்த அறிவில்லாத இந்த உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அயம் ந அபிஜானாதி, இந்த ஆத்மாவை அறிவதில்லை, உள்ள இருக்கிற நானை அறிவதில்லை. மாம் அஜம் அவ்யயம், என்னை வந்து பாத்தீங்கன்னா பிறக்காத என்னை, பிறக்கவே இல்லைனா, அதே மாதிரி நாசமே இல்லை எனக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா பாடி இல்லை. அஜம் அப்படின்னா முதல் பாவ விகாரத்துல முதல் பாவ விகாரம் அஸ்தி ஜாயத்தே இருக்குல்ல அதுல. அதுக்கப்புறம் பிறத்தலுக்கு அப்புறம் என்னது, அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யத்தின்னு 6 விகாரங்கள் இருக்கு நம்ம தேகத்துக்கெல்லாம். அம்மா வயிற்றுல இருக்கிறது, பிறக்கிறது, அதுக்கப்புறம் வளர்றது, அதுக்கப்புறம் மெதுவா விபரிணாமம் அடையிறது, மாற்றம் அடையிறது, அதுக்கப்புறம் மெதுவா தேயறது, ஒரு நாள் டும்னு செத்து போறது. இதெல்லாம் எதுக்கு இருக்கு, இந்த தேகத்துக்கு இருக்கு. நம்ம நினைச்சிட்டோம் பகவானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாரு, தேவகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாரு கிருஷ்ணன், ராமர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாரு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்மள மாதிரியே பிறந்தாரு, நம்மள மாதிரியே பாலகனா இருந்தாரு, அதுக்கப்புறம் மெதுவா குரோத் ஆனாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு கிருஷ்ணரை நம்ம என்ன பண்றோம், நம்மள மாதிரியே நினைக்கிறோம். ஆனா வாஸ்தவத்துல பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கவே இல்லை, இறக்கவும் இல்லை. அவர் என்னவா இருக்கார், வெறும் உள்ளுக்குள்ளார கான்சியஸ்னஸா இருக்கார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இதான் இருக்கிறது. சத்து சித்த ஆனந்தமா அவர் இருக்கார். அந்த தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அஜம் அவ்யயம், இதை வந்து பாத்தீங்கன்னா அறிவதில்லை இந்த உலகம் சொல்லியாச்சு. 25வது ஸ்லோகம். இதுக்கு பக்கத்துல யாராவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா
7:13 7:15 14 எழுதின மாதிரியே 13வது அத்தியாயத்துல எழுதிக்கலாம். 13வது அத்தியாயத்துல 13 14 15 16 4 ஸ்லோகங்கள் எழுதிக்கங்க. 4 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பகவானோட மேலான பாவம் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, பகவானுக்குன்னு ஒரு ரூபம் இருக்கணும் சுவாமி. அந்த பகவானோட ரூபம் என்ன சுவாமி அப்படின்னா 13 சொல்லுது. சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிசிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி. ரொம்ப அற்புதமானது. பகவானோட ரூபம் என்ன சுவாமி? நம்ம பார்க்குறோமே, சங்கு சக்கர கதாதாரியா ஏதாவது ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு கோணல் மானலாக நின்றுக்கிட்டு ஒழுங்காக நிற்க தெரியுதா கிருஷ்ணருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த என்ன கோணம் அது? ஒழுங்காகவே நிற்க முடியல. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நின்றுனா அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஒழுங்கா நில்லு, ஏன் கோணல் மானலாக நிற்கிற அப்படின்னு வீட்டிலலாம் திட்டுவாங்க. நிற்கிறது வந்து ஒழுங்காக நின்று பேசு அப்படின்னு. சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி அப்படி கோணல் மானலாக நின்றுட்டு பேசுவோம். கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? ஐயோ, கிருஷ்ணரே கோணல் மானலாக தான் நிற்கிறாரு. ஈஸ்வரனா மண்ணாங்கட்டி. பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் சொன்னா ஒத்துப்போமா நம்ம? என் ஸ்கவுட் அப்படிதான் திட்டுவாங்க. என்ன வார்த்தைன்னு தெரியல எனக்கு, இது இங்கிலீஷ் தெரியாமே சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவம் ரூபமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அதெல்லாம் சும்மா காட்டியே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி பகவான் வந்து நமக்கெல்லாம் விளையாடுறதுக்காக ஒரு ரூபத்தை எடுத்திருக்கார். அவரோட ஃபார்ம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத பாணிபாதம் தத்து. அந்த பரமாத்மாவோட ரூபம் எது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கைகளும் அவரோடது, எல்லா கால்களும் அவரோட ரூபம்தான். அப்ப என்னோடது? ஆமா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சரீரத்திலையும் எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கைகள் எல்லா கால்களும் அவரோடது. சர்வதோக்ஷி சிரோமுகம், எல்லா கண்களும் அவரோடது, எல்லாத்தோட தலையும் அவரோடது, எல்லாத்தோட வாயும் அவரோடது. சர்வத ஸ்ருதிமல்லோகே, எல்லா காதும் அவரோடது. இந்த லோகத்துல அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. அந்த பரமாத்மா தான் என்னவா இருக்கார்? எல்லாத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டு அவர் மட்டும் தான் இருக்கார். கம்மல் மூக்குத்தி எல்லாம் இருக்கு. கம்மல் மூக்குத்தியில் என்னது? தங்கம் தானே. தங்கம் எல்லா கம்மல் மூக்குத்தி ஒட்டியான பிரேஸ்லெட் எல்லாத்தையும் வியாபிச்சு தங்கம் இருக்கா? அதே மாதிரி இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வியாபிச்சு பரமாத்மா இருக்கார். அப்ப பரமாத்மா தான் இங்க இருக்கிற எல்லா ஃபார்மும் பரமாத்மாவோடது. எல்லா தலையும் பரமாத்மா, எல்லா காலும் கண்ணும் மூக்கும் வாயும் எல்லாம் பரமாத்மாவோடது. சர்வ வியாபியின் பேர், சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறவர். அது மட்டும் இல்ல, அடுத்து 14வது ஸ்லோகம் சொல்லுது எல்லாத்தோட ரூபமும் அவரோட ரூபம் தான். அது மட்டும் இல்ல, அடுத்து 14வது ஸ்லோகம் சொல்லுது. 13வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்துருச்ச. பகவானோட மேலான தன்மை என்ன சுவாமி? நம்ம எல்லா தலையும் எல்லா காலும்னா அப்ப அவருக்கும் வலிக்குமா சுவாமி? என் கால் வலிச்சதுன்னா அவருக்கும் வலிக்குமா சுவாமி? எனக்கு வந்து கை வலிச்சதுன்னா தலை வலிச்சதுன்னா அவருக்கும் வலிக்குமா சுவாமி அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா சொல்றாரு, அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு சர்வேந்திரிய குணாபாசம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களையும் பிரகாசிக்கின்ற அந்த கான்சியஸ்னஸா அவர் இருக்கார். சர்வேந்திரிய குணாபாசம், சர்வேந்திரிய விவர்ஜிதம், எல்லாத்தையும் உள்ள பிரகாசிக்கிற அந்த கான்சியஸ்னஸா இருக்கார். அவருக்கு எந்த இந்திரியங்களும் இல்லை. இந்திரியத்தை எல்லாத்தையும் பிரகாசிக்கிறார், ஆனா அவருக்கு எந்த இந்திரியங்களும் இல்லை. இந்திரியங்கள் இல்லாதவரா இருக்கார். அசக்தம் சர்வபிருச்சைவ, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோடையும் அசக்தமா பற்றுதல் இல்லாம அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கார். ஸ்கிரீன் எப்படி இருக்கு? ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனோட எந்த சம்பந்தமும், அந்த காட்சிகளோட அந்த ஸ்கிரீனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது மாதிரி எல்லா தேகங்களுக்கும் ஆதாரமா இருக்கார், ஆனா எந்த தேகத்தோடையும் அவருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கார். வாஸ்தவத்தில் அவர் என்னவா இருக்காருன்னா நிர்குணம், எல்லா குணங்களும் இல்லாதவரா இருக்கார், நிர்குணமா இருக்கார். குணபோக்திருச்ச, குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா போகம் பண்றவரா பிரகாசிக்கிறவரா அவர் இருக்கார். இதுதான் அவருடைய சொரூபம், கான்சியஸ்னஸ். வேற எதுவும் எனக்குள்ளார இருக்கிற அந்த நான்ற கான்சியஸ்னஸ் தான் அவரோடது. அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகம் சொல்லுது, 13-15. பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவச சூக்ஷ்மத்வாத் தத விஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதத். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம்.
அவர் எங்க சுவாமி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்கிரீன் எங்க இருக்கு? ஹீரோக்கு உள்ளாரையும் இருக்கு, ஹீரோக்கு வெளியிலயும் இருக்கு. வில்லனுக்கு உள்ளாரையும் இருக்கு, வில்லனுக்கு வெளியிலயும் இருக்கு. அங்க இருக்கிற காட்சிகள் எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்கு, காட்சிகளுக்கு வெளியிலயும் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த மொத்த லோகத்துக்கும் ஆதார தத்துவமா இருக்கிற அந்த பரமாத்மா கான்சியஸ்னஸா இருக்கார். எப்படி இருக்காருன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளரையும் இருக்கார், பகிர் அந்தஸ்ச பூதானா, எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் இருக்கார், எல்லா ஜீவராசிகளுக்கு வெளியிலையும் இருக்கார். அச்சரமாவும் இருக்கார், அசையாததாவும் அவர் தான் இருக்கார். கல்லு மண்ணு ஸ்கிரீன் தானே, ஸ்கிரீனுக்குள்ளார நீங்க எந்த அசையாத ஒரு மலையை காட்டுறான், அந்த மலை என்னது? ஸ்கிரீனுக்கு மேல தானே கல்பித்தம். அதே மாதிரி அசைகின்ற மனுஷங்கள், ஜீவர்கள், பட்சிகள்லாம் ஸ்கிரீன்ல காட்டுறான், அதுவும் என்னது? ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்கு. அதே மாதிரி பரமாத்மாவுக்கு மேலதான் இந்த அசைகின்ற அசையாதவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஆனா வந்து பகவான் தெரிய மாட்டேன்றாரே. ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது வெள்ளை ஸ்கிரீன் தெரியுமா? நம்ம ஸ்கிரீனை பார்க்குறோமா இல்லை காட்சிகளை பார்க்குறோமா? காட்சிகளை பார்த்து மயங்கி மயங்கி போயிருக்கோம். ஸ்கிரீன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் நிர்விகாரமா இம்மூவபுளா அசையாததா ஒன்று சுத்தமானது ஒன்று இருக்குன்னு நம்ம பார்க்கறதே இல்லை. ஏன்? காட்சிகளில் மயங்கி போயிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அது எப்படிப்பட்டது அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னா, நமக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்மத்வாத், ரொம்ப சூக்ஷ்மமானது. ரொம்ப புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்தர்முகமா திருப்பி பார்த்தாதான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூக்ஷ்மத்வாத் அவிஜ்ஞேயம், அறிய முடியாது, ரொம்ப கஷ்டம் அறியறது. அதனால எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூரத்துல இருக்குன்னு நினைச்சா தூரத்துல இருக்கு, பக்கத்துல இருக்குன்னு நினைச்சா பக்கத்துல இருக்கு. இருக்கிறதே ரொம்ப தூரம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மலோகம் தூரத்துல இருக்கு. அந்த பிரம்மலோகத்திலையும் இப்ப சினிமால ஒரு காட்சி காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில இருக்காரு, அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கா போறாருன்னு காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போறார். அமெரிக்கா எங்க இருக்கு? அந்த ஸ்கிரீனுக்குள்ளதான் இருக்கு. ஹீரோ இருக்கிற இடம், ஹீரோட அப்பா அம்மா வந்து சென்னையில காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பையன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து போன் பேசுறார். அப்ப சென்னை அமெரிக்கா இந்த ரெண்டு எங்க இருக்கு? ஸ்கிரீன்ல தான் இருக்கு. சினிமால ஸ்கிரீன்ல தான் இருக்கு. அந்த மாதிரி சொர்க்கத்தை காட்டுறாங்க. ஸ்கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா சில சொர்க்கத்தை காட்டுற பிலிம்லாம் இருக்கு. சொர்க்கத்தை காட்டுறாங்க. அப்ப சொர்க்கத்தை காட்டும் போது அந்த சொர்க்கமும் எங்க இருக்கு? ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த பிரம்மாண்டமும் ரொம்ப தூரமானது நமக்கு தெரிஞ்சது பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகமும் இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் கல்பித்தம். இதே நேரத்துல ரொம்ப தூரம், அதே நேரத்துல ரொம்ப பக்கமா இருக்கிறது இந்த பரமாத்மா. பக்கமா எப்படி இருக்க? நானா இருக்கார். எனக்கு யாருக்கு க்ளோஸா இருக்கிறது யாரு? நமக்கு நான். அந்த நானா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அப்போ பகவானோட ரூபத்தை நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா அறிவதில்லை அப்படின்னு இந்த 3 ஸ்லோகங்கள் சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா அனோரணியான் மகத்துவ மகியான் நிறைய மந்திரங்கள் இருக்கு. இதே தான், இதே கான்செப்ட் தான். பாஷ்யத்துக்கு வந்துருங்க, பாஷ்யம் பார்க்கணும். ஆமா, யயா யோகமாயையா, யயானா எந்த யோகமாயினால் சமாவிருத்தம் நன்றாக மூடப்பட்டதாக. யோக மாயினால மூடப்பட்டதுல என்ன அர்த்தம்? சிம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னா நாம ரூப குணங்கள், வேற எதுவும். மாயையோட தன்மை என்னது? நாமமா ரூபமா குணமா இருக்கிறது. தங்கத்தை நம்ம பார்க்க மாட்டேன்றோம். தங்கத்துக்கு மேல இருக்கிற வைர நெக்லஸ் நம்ம பார்க்கறோம்னு வச்சுங்களேன். நெக்லஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபார்ம், நெக்லஸ்ன்ற பேரு. ஒட்டியானம் வேறன்றோம். ஒட்டியானம் இடுப்புல போட்டா, கழுத்துல போட்டா வந்து நெக்லஸ். அதே வந்து பாத்தீங்கன்னா கையில போட்டீங்கன்னா வளையல். என்னப்பா 3 வளையமா தானே இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கு வேற வேற பேர் வச்சிருக்கோம். ஒன்னுத்தோட பர்பஸ் இன்னொரு. வளையல தூக்கி தங்கம் தான், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல போட முடியுமா? போட முடியாது. இடுப்புல போட முடியுமா? போட முடியாது. கையில மட்டும்தான் மாட்ட முடியும். மூக்கில் வந்து குத்துறதை எடுத்துட்டு காதுல போட முடியாது. காதுல போட முடியாது. காதுல எடுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா மெட்டியா போட முடியாது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற தன்மை இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, மூக்குத்தி வேற, கம்மல் வேற, மொட்டியானம் வேற, நெக்லஸ் வேற. எல்லாம் தங்கம் தான்ப்பா. தங்கத்தை விட்டுட்டோம். அப்போ பேஸா இருக்கிறத விட்டுட்டு மேல இருக்கக்கூடிய நாமம் ரூபம் குணம் பிரயோஜனம் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மயங்கி போய் கடந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாம் வேற வேற நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்றது, யயா யோக மாயையா, எந்த யோக மாயினால மூடப்பட்டதாக மாம் சமாவிருதம் மாம், என்ன மூடி இருக்கு இந்த யோக மாயா. மூடி இருக்கிறதுனால லோக்கக ந அபிஜானாதி மாம், என்னை வந்து லோக்கம் அறிவதே இல்லை. உள்ள இருக்கிற நான அறியறதே இல்லை கான்சியஸ்னஸ.
அது மட்டும் இல்ல, நாசௌ யோகமாயா மதியா சதி, ரொம்ப முக்கியமானது சொல்றார். இது வந்து பாத்தீங்கன்னா அசௌ யோகமாயா, அந்த யோகமாயான்னு சொல்றமே சுவாமி, அந்த யோகமாயா எப்படிப்பட்டது? மதியா, என்னுடையது. மம மாயான்னு முன்னாடியே சொல்லியிருக்காருல்ல, போன 13வது ஸ்லோகத்துல 14வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு இந்த அத்தியாயத்திலே. மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயான்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? மதியா மாயா, இந்த யோக மாயா மதியா சதி, என்னுடையதா இருந்து கொண்டு, மம ஈஸ்வரஸ்ய, மம மாயான்னு என்ன அர்த்தம்? ஈஸ்வரனா இருக்கிற என்னுடையதா இருந்து கொண்டு, மாயாவினோ ஞானம் ந பிரதிபத்னாதி, மாயாவியா இருக்கிற நான், என் பேர் என்னது? ஈஸ்வரன், மாயாவி, மாயையை உடையவன். அந்த மாயையை உடையவன், இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல அந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரம் இது. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதியை மாயை என்று அறிந்து கொள்ள வேண்டும், ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா மாயாவி என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாயாவிட்ட இருக்கக்கூடிய சக்தி மாயா, அதே மாதிரி பகவான்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி தான் இந்த மாயா. அப்ப அந்த மாயாவிட்ட தான் இந்த மாயா இருக்கு. இருந்தாலும் கூட இவரை அது கட்டுப்படுத்துவதில்லை. இதாங்க விசேஷம். மாயாவிட்ட இருக்கிற மாயா, பகவான்கிட்ட இருக்கக்கூடிய மாயா பகவானை பந்தப்படுத்துவதில்லை. அதே நேரத்தில் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா அந்நியாபி மாயாவினக, எப்படி மற்றவங்கெல்லாம் இருக்காங்கல்ல மாயாவிகள், நிறைய மெஜிஷியன்லாம் மேஜிக் காட்டுறாங்க. அப்போ மேஜிக் காட்டுறவங்க அந்த மேஜிக்ல யார் மயங்குறா? ஆடியன்ஸ் தான் மேஜிக்கை பார்த்து மயங்கி போறாங்க. அவனே மயங்கி போறானா? மேஜிஷியனே மயங்குறானா? மேஜிஷியனுக்கு நல்லா தெரியும் நான் பண்ற மாயா எல்லாம் சும்மா பொய்யானதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் மயங்குவதில்லை. அப்ப யாரு மயங்குறா? மாயாவி காட்டுற மாயையினால ஆடியன்ஸ் தான் மயங்கி போறாங்க. எப்படி வந்து லௌகிகத்துல இருக்கக்கூடிய மாயாவி தன்னுடைய மாயையினால பந்தப்படுறது இல்லையோ, அந்நியாபி மாயாவினகர் போட்டார். வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மாயாவிகள் எவ்வாறு தன்னுடைய மாயையில் மயங்குவதில்லையோ, அது போலவே மாயா ஞானம் தத்துவத்து, மாயை ஞானத்தினால அவங்க மயங்கிறது இல்லையோ, அது போலவே எதக ஏவம் அதக, எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார்? அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்லோகத்துக்கு வந்து வேதாகம் சமதீதானி, வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன, வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி, பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்டன, மாம் து வேதன கஷ்டன. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மாயாவியோட மாயையினால மாயாவி மயங்குவதில்லை. எதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வேதாகம் சமதீதானி, ஏ அர்ஜுனனே, நான் வந்து பாத்தீங்கன்னா சமதீதானி அப்படின்னா சம்யக்கு அதீதானி, சமதீதானி நன்றாக கடந்து போனவைகள். எதெல்லாம் கடந்து போச்சோ, எத்தனை யுகங்கள் கடந்து போச்சோ, எத்தனை சிருஷ்டிகள் கடந்து போச்சோ, பாஸ்ட் ஆச்சோ, அந்த எல்லா பாஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா சமதீதானினா பாஸ்ட், எல்லாத்தையும் அகம் வேத, வேத அகம், வேதாகம், வேதாகம்னா பிரிச்சிங்கன்னா அகம் வேத, நான் அறிவேன். கடந்து போனதை எல்லாத்தையும் நான் அறிவேன். வர்த்தமானானிச்ச அகம் வேத, இப்ப இருக்கிற எல்லாத்தையும் நான் அறிவேன். அது மட்டும் இல்ல, என்னன்னு கேட்டா பவிஷ்யானிச்ச அகம் வேத, இனி ஃபியூச்சர்ல என்னெல்லாம் வருமோ அது எல்லாத்தையும் நான் அறிவேன். அப்படி பவிஷ்யானிச்ச பூத்தானி, பூத்தானினா உண்டாகின்றவைகள்னு அர்த்தம். அப்ப இதுவரைக்கும் எதெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் பூத்தங்களையும் நான் அறிவேன். இப்ப எந்த பூத்தங்கள்லாம் உண்டானது, சரம் அச்சரம், அசைகின்ற அசையாததெல்லாம் கிரியேஷன்ல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் இப்ப இருக்கிறதையும் அறிவேன். இனி ஃபியூச்சர்ல எதெல்லாம் வருமோ அதை எல்லாத்தையும் அறிவேன். மாம் து வேதன கஷ்டன, ஆனா என்ன எவனும் அறிய முடியாது. ஆப்ஜெக்டா அறிய முடியாது, சப்ஜெக்டா மட்டும்தான் அறிய முடியும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எந்த கொம்பனாலையும் இது இவர் அப்படின்னு இந்த பகவானை என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் பண்ணி அறிய முடியாது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் முடியுது. இதோட வியாக்கியானத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்த்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணலாம்.
ஆமாம் வரும். கம்பேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து இதில் 2வது அத்தியாயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா பகூனி வியதீதானி அதே ஸ்லோகம். அப்புறம் 2வது அத்தியாயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், நீயும் இருந்த நானும் இருந்தேன், அதெல்லாம் ஒரு ஸ்லோகம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரிசையாக வந்துடும். என்ன சித்ராமா? நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வே அந்த ஸ்லோகத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும். ஆமாம், அதையும் போட்டுக்கணும். 2:12 அதையும் கம்பேர் பண்ணிக்கணும். பகூனிமே வெதித்தானி கதி அப்படின்ற ஸ்லோகத்தையும் 4வது அத்தியாயத்தில் இருக்கிறதையும் போட்டுக்கணும். பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोतकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण. हरि ओम. हरि ओम. हरि ओम. हरि ओम.